ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமானது. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து அவங்களோட ஆனுவல் பிளானர் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுவான டீட்டெயில்ஸ் தான் இப்போ ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 3/12/2025 கொடுத்தது. சரிங்களா, நான் இன்டர்வியூ போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 5வது மாதம் கொடுக்குறதாகவும் 8வது மாதம் வந்துட்டு எக்ஸாம் வந்து நடத்துகிறதாகவும் போட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து குரூப் 1க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது 6வது மாதத்துலேயும் அண்ட் எக்ஸாமினேஷன் வந்துட்டு 9வது மாதத்துலேயும் நடக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவும் ஐடி படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7வது மாதத்துலேயும், ஸோ எக்ஸாமும் 9வது மாதத்துலேயும். ஸோ குரூப் 2க்கு வந்துட்டு 8வது மாதத்தில் ஆரம்பித்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, 10வது மாதம் எக்ஸாமு. ஸோ அடுத்து நான் இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8வது மாதத்தில் கொடுத்து 11வது மாதத்தில் வந்து டேரெக்டாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 10வது மாதத்துக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 12வது மாதம் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம் வந்துட்டு நடக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இயர் பக்கமாக வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவுமே அதிகமாக டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா தரவாக உட்காந்துட்டு பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. ஸோ எந்த ஒரு இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ரெகுலராக வந்துட்டு புக்கே படித்தாலே போதும். ஸோ அந்த இதுலேயும் இந்த இதுலேயும் இருக்கிறதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மறந்துடும். ஸோ எதை படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ டெய்லியும் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத போட்டு பார்த்துருங்க. அதுதான் ரொம்பவும் முக்கியமானது. ஸோ பாய்.